இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த குடும்பத்துல 30 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இவங்கள தாத்தாவோட சஷ்டியத பூர்த்திக்கு வந்தே ஆகணும்னு நான் இவங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டேன். அந்த நிமிஷம் இன்னும் என் ஞாபகத்துல இருக்கு. அப்பெல்லாம் இவங்க காலடி நம்ம வீட்டுல படணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். நான் கூப்பிட்டதும் வரேன்னு சொன்னதுக்காக நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இவங்க எல்லா பகையும் மறந்துட்டு பாசத்தோட வராங்கன்னு நான் இவங்க மேல தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா மனசு பூராவும் ஜென்ம பகையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு நாக்குல விஷத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. வந்தவங்க ஒன்னும் சும்மா இல்ல. நான் திவ்யாவை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் இவங்களுக்கு நான் மட்டும்தான் வேணுமா, எங்க அம்மா வேண்டாமா? என்ன ஒரு கேவலமான மனநிலை பாருங்க. ஆடு பகை குட்டி உறவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் தாத்தா இது. தாத்தா, எனக்கு என் அம்மா தான் உலகம். அவங்கள தாண்டி இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே இல்லை. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். பாவம் அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். திரு, காஞ்சனா உங்க அம்மாவை இதுல கலந்துக்க கூடாதுன்னு சொன்னாலா? ஆமா தாத்தா, எனக்கும் திவ்யாக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இன்னைக்கு நடக்கிற இந்த சடங்கு மட்டும் இல்ல, கல்யாணம் வரைக்கும் நடக்க போற எந்த ஒரு சடங்குலையும் அம்மாவை கலந்துக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காங்க தாத்தா. அம்மா அப்படி சத்தியம் பண்ணலனா எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அம்மாவை மென்டலி அபியூஸ் பண்ணிருக்காங்க. அம்மாவும் திவ்யாவை நான் காதலிக்கிறேங்கிறதுனால என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக இவங்க கேட்டதுக்கு சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பவோ நடந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைய வரைக்கும் எங்க அம்மாவை கொடுமைப்படுத்திருக்காங்க. இந்த உப்பு மாத்திர சடங்குல மட்டும் இல்ல, நடந்த சஷ்டியத பூர்த்தியிலேயே என் அம்மாவை கலந்துக்க விடாம ஒதுக்கி வச்சிருந்திருக்காங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், அப்படி எங்க அம்மா மேல உங்களுக்கு என்ன கோபம்? எங்க அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நின்னு போனது கவிதா அத்தையோட கல்யாணம் தான். அவங்களே எங்க அம்மாவை மன்னிச்சு இத்தனை வருஷம் எங்க அம்மா கூட இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் பழி வாங்குற வெறியோட இருக்கீங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அப்பா இல்லாம என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்க அம்மா தான். அவங்க தான் எனக்கு எல்லாமே. எங்க அம்மாவுக்கு ஒரு அவமானம்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க அம்மா இல்லாம தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை.